தேனும் சக்தியும் தண்ணிய குடத்துல எடுத்துக்கிட்டு நடந்து வர்றாங்க. அப்ப 2 பேருக்கும் கிறுகிறுப்பு வருது. தேனு மயங்கி விழுந்துடுறாங்க. சக்தி கஷ்டப்பட்டு குடத்தை தூக்கிக்கிட்டு நடந்து போய்கிட்டு இருக்காங்க. தேனு இன்னும் வரலையேன்னு திரும்பி பாக்குறாங்க. தேனு குடத்தை கீழே போட்டுட்டு மயங்கி விழுந்து கிடக்குறாங்க. சக்தி பதறி போய் ஓடியாராங்க. தேனோட மயக்கத்தை தெளிய வைக்க ட்ரை பண்றாங்க. அவங்களால முடியல. அதனால வீட்டுக்கு போறாங்க. பரஞ்சோதி கிட்ட சொல்றாங்க சக்தி, தேனு வர்ற வழியில மயக்கம் போட்டு விழுந்துட்டா அத்தை, என்னன்னு வந்து பாருங்க அத்தை அப்படின்னு கூப்பிடுறாங்க பரஞ்சோதிய சக்தி. பரஞ்சோதியும் சிவபதியும் இத கேட்ட உடனே பதறி போய் சக்தி பின்னாடியே ஓடியாராங்க. பரஞ்சோதி தேனை அவங்க மடியில வச்சுக்கிட்டு தண்ணி தொளிச்சு பாக்குறாங்க. தேனு கிட்ட சொல்றாங்க, கண்ணை திறந்து பாரு தேனு. சக்தி சொல்றாங்க, அக்கா கண்ணை திறந்து பாருங்கக்கா. தெருவுல இருக்கவங்க எல்லாம் கூடிடுறாங்க. ரொம்ப கஷ்டப்பட்டு தேனோட மயக்கத்தை சக்தியும் பரஞ்சோதியும் தெளிய வைக்கிறாங்க. வீட்டுக்கு மெதுவா கூட்டிட்டு வராங்க தேனை. பாட்டி தேனோட கைய புடிச்சு நாடி பாக்குறாங்க. பாட்டி சொல்றாங்க, தேனு கர்ப்பமா இருக்காடா. வீட்டுல இருக்கவங்க எல்லாரும் சந்தோஷப்படுறாங்க. சிவபதி சொல்றாரு, தேனு உன் வகுத்துல நம்ம குடும்பத்தோட வாரிச சுமந்துகிட்டு இருக்க. இது அருமையான விஷயம் தேனு. வேலு கிட்ட சொல்றாரு சிவபதி, நம்ம குடும்பத்துக்கு ஒரு வாரிசு வரப்போகுதுடா. பரஞ்சோதி எல்லாருக்கும் ஸ்வீட் கொடுக்கறாங்க. வேலும் சந்தோஷமா ஸ்வீட்டை சாப்பிடுறாரு. எல்லார்கிட்டையும் தேனு சொல்றாங்க, சந்தோஷமா நம்ம குடும்பத்தோட வாரிச பெத்து உங்க கையில கொடுப்பேன். தேனு சொன்னதை நினைச்சு எல்லாரும் சந்தோஷப்பட்டு சிரிக்கிறாங்க. நாளை சந்திப்போம்.